நியூஸ் வந்தாலும் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு. கண்டிப்பா சார். நேற்றைய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி, எண்ணெய் மற்றும் எரிவாயு பங்குகள்லாம் கொஞ்சம் உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி. சோ முதலீட்டாளர்களுக்கு இன்னும் ஒரு சிறந்த பங்குகளா எத்தனை நாளைக்கு இருக்கும், அதுல முதலீடு பண்ணலாமா? ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி நீங்க எடுத்துக்கிட்டா இன்ஃபேக்ட் எல்லாமே ரேலி போயிடுச்சு. லெட் இட் பி யுவர் ஹெச்எஸ்பி, இது உங்களுக்கு பிபிசிஎல் ஆகட்டும் இல்லை ஹெச்பிசிஎல் ஆகட்டும், இது எல்லாமே மார்க்கெட்ல ரேலி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபர்தர் மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நம்ம உள்ள என்டர் பண்ணலாம். காரணம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ருப்பி ஸ்ட்ராங்காக இருக்குது, ருப்பி உங்களுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் உங்களுக்கு. கண்டிப்பா சார். அடுத்த நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? குரூப் ஃபைனான்ஸ் 1000 ரூபாய் இருக்கு. சரி, 1000 ஷேர் இருக்கு. சரிங்க. அது 210 ரூபாய் இருக்கு. அது கூடுமா அல்லது குறையுமா? இந்த பங்கு, உங்களுடைய பங்கோட பேர் மட்டும் இன்னொரு முறை சொல்லுங்க தெளிவா. எந்த பங்கு வாங்கி வச்சிருக்கீங்க? உங்களுடைய பங்கோட பேர் மட்டும் சொல்லுங்க இன்னொரு முறை தெளிவா, ஏன்னா சரியா கேட்கல. குரூப் ஃபைனான்ஸ். குரூப் ஃபைனான்ஸ் 1000 ஷேர் இருக்கு. சரிங்க. இப்ப 210 ரூபாய் இருக்கு. அது ஹோல்ட் பண்ணிக்கலாமா அல்லது வித்துலாமா? ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. குரூப் ஃபைனான்ஸ் பத்தி எனக்கு அந்த ஸ்டாக் ட்ரேட் பண்ணல, ட்ராக்கும் பண்ணல. இப்போதைக்கு ஃபைனான்ஸ் செக்மெண்ட் ஆஸ் சச் நல்ல ரேலியில இருக்கு. அவங்க எக்ஸிட் பண்ணிட்டு மற்ற ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு, பெட்டர் நோன் ஸ்டாக்ஸ் இருக்கு, அதுல உள்ள என்டர் பண்றது ஆல்வேஸ் பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா சார். இன்னொரு செய்தி, அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த 5 முதல் 8 தினங்கள்ல 16% உயரக்கூடிய வாய்ப்புள்ள பங்குகள் அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு இருக்காங்க. ஆயில் இந்தியா, கோல் இந்தியா, அப்புறம் பவர் கிரிட் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி, இது எல்லாமே. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது ஒரு யூகத்துல தான் நம்ம பேசுறோம், போகணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி போகுதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருதுன்னு சொன்னால் கட்டாயம் அது தப்பா தான் போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. மார்க்கெட் ஒரு எதிர்பார்ப்புல நம்ம முன்னாடி போகலாம் இல்லையா, இப்படிதான் இருக்குன்றத நம்ம நிர்ணயம் பண்ணிட்டு போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒண்ணு, இந்த செக்மெண்ட்ல கோல் இந்தியாவை தவிர மற்றது எல்லாருமே ஆயில் செக்டர், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ரேலி போயிருக்கு. கோல் இந்தியா மைனஸ்ல இருக்கு. மெயின் ரீசன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நெகட்டிவா வந்துச்சுனால் இந்த 218 கோல் பிளாக்ஸ் டிஸ்கவுண்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆக்ஷன் விடணுன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. எதிர்பார்க்கறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதுக்கு அந்த தான் பெட்டரா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. மைனஸ் இந்த 40 கம்பெனிஸ் ஏற்கனவே அதை ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ரொடக்ஷனை நாங்க கோல் இந்தியா மூலமா நாங்க டேக் ஓவர் பண்றோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல எடுத்துக்கிட்டா உங்களுக்கு கமர்ஷியல் பிரைஸ் 4500 கோடிக்கு இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் கோல்ல ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க கம்பெனிக்கு 1500 கோடி 1500 ரூபாய் விகிதத்துல கொடுக்க போறதா பேச்சு இருக்கு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் குவான்டிட்டி 50% ஆஃப் தியர் ரிக்வயர்மெண்ட் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல போகுது. அப்படி டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல போகும்போது அந்த டிஸ்கவுண்ட் பூராவே உங்களுக்கு அந்த சப்சிடரின்றோம், நம்ம அந்த சப்சிடரி கோல் இந்தியா தான் எடுத்தாகணும். அப்படி போகும்போது அந்த பங்குகள் மேலே போறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி, கீழே வரதுக்கு தான் ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் பேசிஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டாலும் கோல் இந்தியா சப்போர்ட் பண்ண முடியுமான்றது தெரியாது ஒன்று. பட் இன்னைக்கு டேட்ல கோல் இந்தியா ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட்ல அதிகபட்சம் கேஷ் ரிசர்வ் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி. அந்த கேஷ் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றத கவர்மெண்டோட முடிவு உங்களுக்கு. கண்டிப்பா சார். அடுத்த நேரம் தயாரா இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், நீங்க தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார், ஈரோடு சந்திரசேகரன் பேசுறேன். சொல்லுங்க. ஐஆர்பி எப்படி சார் ஃபர்தரா மேல போகுமா சார்? என்ன பங்குகளுங்க? ஐஆர்பி இன்ஃப்ரா சார். ஓகே ஓகே, கண்டிப்பா சார். உங்களுக்கான பதில் சார் இப்ப சொல்லுவாங்க. ஐஆர்பி இன்ஃப்ரா மேல பிரேக் அவுட் சிக்னல் கொடுத்திருக்கு, 2-3 நாளாவே பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட் அந்த அளவுல நீங்க கட்டாயம் ஹோல்ட் பண்ணலாம். பாசிட்டிவா நியூஸ் இருக்கு அதுக்கு. ஸோ நீங்க ஹோல்ட் பண்ணணும்னா கட்டாயம் ஹோல்ட் பண்ணலாம். கண்டிப்பா சார். அதாவது சில நிறுவனங்களை குறிப்பிட்டு இது 16% அடுத்த 5 முதல் 8 நாட்கள்ல உயரும் அப்படின்னு நான் சொன்னப்போ இது எல்லாமே ஒரு யூகங்களுடைய அடிப்படையில் அப்படின்ற மாதிரி நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்ப சில பேர் இப்படி பட்டியலிடுறாங்க, சில நிபுணர்கள் தான் இது பட்டியலிடுறாங்க. பட் அவங்க சொல்லும் பொழுது சில நேரங்கள்ல எதிர்மாறாத விதமா கூட நடக்கலாம். ஒரு சாதாரண ஒரு முதலீட்டாளர் எப்படி கணிக்கிறது இந்த பங்குகள் தான் மேல போகும் இல்ல இறங்கும் அப்படிங்கிறது ஓரளவாவது எப்படி கணிக்க முடியும் சார்? இது அவங்க யூகிச்சது கரெக்டா தப்பான்றதை நம்ம டிபேட் பண்ணல. ஒண்ணு, கட்டாயம் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றாங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேஜர் இது ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம். பட் ப்ரொஜெக்ஷன்ல டைம் ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்.
இந்த பிரைஸ் வந்து 100 ரூபாயில இருக்கு 110 ரூபா வரைக்கும் போகுன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அடுத்த 5 நாள்ல போகும் இல்ல 10 நாள்ல போகுன்றது அந்த டைம் பேசிஸ்ல வந்து சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒன், இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இஃப் சப்போஸ் யாராச்சும் ஒருத்தர் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா மினிமம் 6 மந்த்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் நாங்க பாக்குறோம்னு சொன்னால் வீக்லி மந்த்லி சார்ட்ஸ்ல வந்து சப்போர்ட் எங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ்க்கும் பிரைஸ்க்கும் நடுப்புற ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னா அதுல வந்து நம்ம என்டர் பண்றது வந்து அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்காது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து கிராஸ் பண்ணிட்டோம், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து என்டர் பண்றது வந்து ஆல்வேஸ் பெட்டரா இருக்கும். இதே இது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸா இருக்காங்கன்னா கட்டாயம் டே சார்ட் வீக்லி சார்ட் நம்ம பார்த்தாவே உங்களுக்கு பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா சார். அடுத்த நேரம் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். கோயம்புத்தூருங்க. சார் கிட்ட பேர் சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கங்க சார். வணக்கங்க. அதாவதுங்க கோல்டு வந்து இப்ப எந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட், அப்ப ட்ரெண்ட் என்னவா இருக்குது அது கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பிரைஸ் கீழே கம்மி வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு $1,255 US டாலர்ஸ் ரேஞ்சில் இருக்கு. உங்களுக்கு இன்டர்நேஷனல் பிரைஸ்ல தான் நம்ம சொல்றோம். பிரைஸ் ஃபர்தரா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டு. காரணம் இதுக்கு ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யுக்ரைன் ரஷ்யா ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஈராக்லயும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்ளம் கம்மியாயிருக்கு. இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூவும் கம்மியாயிருக்கு. இந்தியாவில் எக்கானமி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எஸ்பெஷலி யூஎஸ் யூரோப்ல எல்லாம் வந்து எக்கானமி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கோல்டு வந்து எல்லாருமே எக்ஸிட் பண்ணிட்டு அந்த கேஷ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. 1, 2, கோல்டை வந்து ஆயிலுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஹெட்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆயில் பிரைஸும் கீழே கம்மியா வந்துட்டு இருக்கனால அந்த ஹெட்ஜிங்கும் வெளில வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்தியாவில் பிசிக்கல் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கு. அந்த பிசிக்கல் டிமாண்ட்ன்றது நார்த் இந்தியாவில் வந்து நிறைய பேர் தீபாவளி சமயத்தில் வந்து கோல்டு வாங்குவாங்க. அந்த பிசிக்கல் டிமாண்ட்னால தான் ஓரளவுக்கு ப்ரைஸ் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. பட் கீழே நிறைய கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம சொல்ல, லாங் டேர்ம் வியூல நம்ம பேசிக்கா நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா சார். அடுத்த நேரம் தயாரா இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், நீங்க தொடர்புல இருக்கீங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? சார் என்னுடைய கேள்வி, இந்த எஸ்பிஐ சேர்ல வந்து லாங் சேர் போடுறாங்களா சார், அது பத்தி கொஞ்சம் விளக்கம் வேணும் சார். லாங் சேர்ல போட்டா ஏதாவது ப்ராப்ளமா எப்படிங்கிறது பத்தி. கண்டிப்பா கண்டிப்பா. புரியல. அதாவது அவர் வந்து நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்யறதா, ஏதாவது வந்து நல்ல பிளஸ் பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்க வராரு. கட்டாயம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப பிளஸ் பாயிண்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 30 இயர்ஸ்ல நீங்க வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால், லைக் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 1 lakh, ரியல் எஸ்டேட், கோல்டு, இல்ல எஃப்டில நம்ம அது மாதிரி போட்டு வச்சிருந்தா, எஃப்டில போட்டிருந்தா உங்களுக்கு 16 லட்ச ரூபா இருக்கும். உங்களுக்கு 16 லட்ச ரூபா இருக்கும். கோல்டுல போட்டிருந்தா 30 லட்ச ரூபா இருக்கும். ரியல் எஸ்டேட்ல போட்டிருந்தா 1 கோடி ரூபா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல 30 வருஷத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபா ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் பேசிஸ்ல நம்ம பேசுறோம். பட் இன்னைக்கு டேட்ல வந்து லாங் டேர்ம்ன்றது இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒரு ஸ்டாக் வந்து இது இவ்வளவு தூரம் போகுன்றதை நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கு பதிலாக அவங்க ஸ்விங் ட்ரேட்ல என்டர் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் ஒரு 6 months இதுல வந்து எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃப்ரா கம்பெனிஸ் அண்ட் பவர் செக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெண்டு பர்டிகுலர் செக்டார்ஸ்லயுமே வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே மேல போயிடுச்சு. ஸோ அதோட சப்போர்ட்டிவ் இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம இது பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃப்ராக்கு வேண்டியது வந்து ஸ்டீல், மெட்டல்ஸ், சிமெண்ட், இது மாதிரி கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா வந்து உங்களுக்கு வந்து பவர் செக்டர்ஸ் நல்லா இருக்கும், ஆட்டோமொபைல்ஸ் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம போயிட்டு இருக்கலாம். கண்டிப்பா சார். அடுத்த நேரம் தயாரா இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், நீங்க தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். விருதுநகர்ல இருந்து பேசுறேன் சார், ராமமூர்த்தி. சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? ஜேஎஸ்பிஎல் பத்தியும் ஹேவல்ஸ் பத்தியும் கேட்கணும் சார் சார்ட்ட. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஹேவல்ஸ் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஸ்டாக். இன்ஃபேக்ட் நீங்க வந்து லாஸ்ட் ஒரு 6 monthsா நீங்க எடுத்துக்கிட்டா ஒரு ஹியூஜ் ரேலி கொடுத்துருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஜேஎஸ் ஸ்டீலும் வந்து ரொம்ப நல்ல கம்பெனி. உங்களுக்கு ஹோல்ட் பண்றதுனா ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 3 monthsல வந்து இதுக்கான ப்ராஸ்பெக்டிவ்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு.
கண்டிப்பா சார். அதாவது முதல்ல நான் சொன்னேன் இந்த அடுத்த 5 முதல் 8 நாட்கள்ல 16%. அதுல இன்னும் 2 பங்குகள் கூட வந்து சொல்லியிருக்காங்க, ஹெக்ஸாவேர் அண்ட் இந்தியா சிமெண்ட்ஸ். சோ இந்த 2 பங்குகளும் எப்படி இருக்கு சார்? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து வீக்லி சார்ட்ல நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 110 லெவல்ல வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஏரியா இருந்துச்சு. கம்பெனிஸ் இப்போதைக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பெனி டைரக்டர்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகள்ல இருந்தாரு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்போதைக்கு அமைதியா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி டாப் சிமெண்ட் ப்ரொடியூசிங் கம்பெனி. இதோட வீக்லி சார்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 211 215 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. டைம் ஃப்ரேம் கட்டாயம் வீக்லி சார்ட்னால உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேம் வந்து எனிவேர் பிட்வீன் 3 to 6 months பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா சார். இது வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 90% ரிட்டர்ன் உங்களுக்கு. கண்டிப்பா சார். இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, வணிகம் வசப்படும் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. வணிகம் வசப்படும் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம் சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் கொஞ்சம் இறக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. ஆனா வந்து புதிய உச்சம் அப்படிங்கிற நிலைகளை எல்லாம் தாண்டி போனது வந்து பங்குச்சந்தை. இப்படி ஒரே அடியா ஏற்றம் கண்டா கண்டிப்பா இறங்கித்தானே ஆகணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் இன்னொரு பக்கம் இருக்கு. அதற்கு உங்களுடைய பதில் வந்து என்ன சார்? கட்டாயம் இறங்குறது வந்து நல்லது. ஒரு ஹைட்டுக்கு போகுதுன்னு சொன்னா ஒரு புல் பேக் ரேலி இருக்கணும், இல்லை ஒரு கரெக்ஷன் ரேலி இருக்கணும். எல்லாருமே வந்து 7900 லெவல்ல வந்து ஒரு கரெக்ஷன் இருக்குன்றதை எதிர்பார்த்தது. ரெண்டாவது வந்து அந்த லெவல்ல நிக்காதனால 8150 லெவல் வந்து ஃபிபனாச்சி 1.6 லெவல் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்தது. எல்லாருமே அந்த லெவல்ல கரெக்ஷன் இருக்குன்ற எதிர்பார்த்தது. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 டேஸ் வந்து அந்த 8140 லெவல் வந்து பிரேக் பண்றதுக்கு வந்து ரொம்ப தடுமாறிச்சு. நேத்து அந்த லெவலை தாண்டினோடனே பெரிய ரேலி வந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த ரேலிக்கான மேஜர் ரீசன் வந்து இதுதான். ஸோ கட்டாயம் கரெக்ஷன் இருக்குன்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் காரணம் வந்து என்னதுன்னா நிறைய எஃப்ஐஐ ஃபண்ட்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கு. நிறைய புது கம்பெனிஸ் எல்லாமே உள்ள வந்துட்டு இருக்காங்க எஃப்ஐஐஸ்ல. ஒன்று. ரெண்டாவது, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆகஸ்ட் மாசம் வந்து டிஐஐஸ் இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து எக்கச்சக்கமான கேஷ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 5000 கோடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. மூணாவது, இப்போதைக்கு வந்து சில இன்சூரன்ஸ் கம்பெனி எஸ்பெஷலி நம்ம வந்து எல்ஐசி நீங்க எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மார்க்கெட்ல வந்து என்டர் பண்றதுக்கான சான்சஸ் இருந்தது. இன்னொன்று விதத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா, இந்தோனேஷியா, பிரேசில், ரஷ்யா இது மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் பிரேசிலோட ஜிடிபி டேட்டா வந்து குறைச்சிருக்காங்க. அவங்களோட ஜிடிபி வந்து போன வருஷம் இருந்ததோட இந்த வருஷம் கம்மியா இருக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பு. இதெல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். ரஷ்யால வந்து மெயினா இந்த யுக்ரைன் ப்ராப்ளம்னால அது மேல தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேஷும் இந்தியாவுக்கு வருது. சைனாவோட எக்கானமி வந்து ஒரு வெரி டேஞ்சரஸ் பொசிஷன்ல இருக்கு. எப்போனா அந்த பபுள் வெடிக்கும்ன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவ் ஆகுது. அங்கேருந்து எடுக்கிற கேஷ் வந்து இந்தியாவில் வந்து போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் வேர்ல்டு எக்கானமியில் வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்தால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஹஸ் கிவன் 26% இயர் டில் டேட். இந்த வருஷ பிகினிங்லேருந்து டில் டேட் வரைக்கும் 26% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. விச் வேற எந்த கண்ட்ரீஸ்லையுமே வந்து கொடுக்கல. இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கு. இதான் மெயின் ரீசன்ஸ் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கிறதுக்கு. பட் கரெக்ஷன் வந்துட்டு போனால் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா சார். அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம். சங்கரன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி சார். ஒரே ஒரு டவுட் சார் இருக்கு. ஆட்டோமோட்டிவ் ஆக்ஷன்ஸ்ல ஒரு கம்பெனி வாங்கலாமா? மோரோவர் அது வந்து பாரத் ஃபோர்ஸ் குரூப்போட சேர்ந்த முத்திரம் வேணும் சார். நான் டிவில பாத்துக்கிறேன் சார். சரிங்க. எந்த கம்பெனி அவர் சொன்னது? ஆட்டோமோட்டிவ் ஆக்ஷன்ஸ். கட்டாயம் நீங்க ஆட்டோமொபைல் ஆக்சசரிஸ் கம்பெனிஸ் எல்லாமே நீங்க வாங்கலாம். இன்னைக்கு ஆட்டோமொபைல் செக்டார்ல இருக்கிற ஆட்டோமொபைல் செக்டர் வந்து உங்களுக்கு வந்து மேல போயிடுச்சு ஏற்கனவே. லெட் இட் பி டாடா மோட்டார்ஸ், இல்ல மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, பஜாஜ் ஆகட்டும், இல்ல ஹீரோ ஆகட்டும், எல்லாமே வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. எஸ்பெஷலி டிவிஎஸ் மோட்டார்ஸ்லாம் வந்து 50 ரூபால இருந்து ஆல்மோஸ்ட் 220 ரூபா 230 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஆட்டோ ஆன்சிலரி யூனிட்ஸ் தான் வந்து ஒவ்வொரு செக்டர்ஸாக வந்து மேலே போயிட்டு இருக்கு. நேற்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனியில் டயர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு உச்சத்துக்கு போச்சு. நேற்று வந்து சியட் டயர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 20% அப் போச்சு. அப்போலோ டயர்ஸ் ஆல்மோஸ்ட் 11% போச்சு. எம்ஆர்எஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10% மேலே போச்சு. ஸோ இது மாதிரி ஒரு செக்டர்ஸாக வந்து மேலே போயிட்டு இருக்கு. எந்த செக்டர்ஸ்ல நல்லா இருக்கோ அந்த செக்டர்ஸ்ல வந்து மேலே போயிட்டு இருக்கு. கட்டாயம் ஆட்டோ ஆன்சிலரிஸ் போகிறது வந்து பெட்டர்.
இதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம், அதே மாதிரி தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் செக்டர்ஸ் வந்து உள்ள பொறுத்த வந்து ஆல்வேஸ் பெட்டர். கண்டிப்பா சார், அடுத்த நேரம் பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. சிவகுமார் சார். சொல்லுங்க சார். 3 ஸ்கிரிப்ட் சார். சொல்லுங்க. LNT 1600ல ஆவரேஜ் பண்ணிருக்கேன் சார். சரிங்க. இப்ப இந்த லெவல்ல வந்து இன்னும் ஃபர்தரா என்டர் ஆகலாமா? சரி. ரெண்டாவது வந்து அசோக் லைலாண்ட் சார். இப்ப இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 6% ஏறி இருக்கு, ப்ராஃபிட்ல தான் இருக்கு. 37 ரூபீஸ்ல இருந்து 40 ரேஞ்சில க்ளோஸ் ஆயிருக்கு. அது என்ன ஹோல்டு பண்ணலாமா எப்படி சார்? மூணாவது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன். சரி. பிரிட்டானியா ஹோல்டிங் நிறைய இருக்கு. இது இந்த லெவல்ல என்டர் ஆகலாமா? 238 அந்த ரேஞ்சில இருக்கு. நான் சார் சொன்னாருன்னு டிவில பாத்துக்கிறேன் சார். ஓகே ஓகே, கண்டிப்பா. LNT அசோக் லைலாண்ட் பத்தி கேட்டிருக்காரு. LNT அசோக் லைலாண்ட் நம்ம பேசலாம். மூணாவது பேசின ஸ்டாக் வந்து நான் ட்ராக் பண்றது கிடையாது, ஸோ அதை பத்தி நம்ம பேசுறது வந்து அட்வைசபிள் இருக்காது. அசோக் லைலாண்ட் எஸ் இன்னைக்கு வந்து நல்ல ரேலி கொடுத்துருக்கு, 52 வீக் ஹைல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அசோக் லைலாண்ட் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஆர்டர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கல்கட்டால இருந்து ஒரு மேஜர் ஆர்டர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆர்டர் வரும்ன்றது ஒரு நம்பிக்கை ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க நியூ மாடல்ஸ் வந்து நெக்ஸ்ட் 2 monthsல வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பர்டிகுலர் இன்ஜின் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸ்னால மற்ற ஆட்டோ செக்டர்ஸ், ட்ரக் மேனுஃபேக்சர்ஸ் வந்து பீட் பண்ணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ்னால தான் வந்து உச்சத்துக்கு போயிருக்கு உங்களுக்கு. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது LNTயை பொறுத்த வரைக்கும் சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சார்ட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு உச்சத்துக்கு போயிருக்கு, அந்த லெவல்ல வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் நிறைய காட்டுது. பட் ஃபண்டமெண்டலாக வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கீழே வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வந்திருக்கு. பவர் செக்டர்ஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து மேஜரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. பவர் செக்டர்ல ஒரு 4000 to 5000 மெகாவாட்ஸ்க்கான ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்களோட இன்ஜினியரிங் டிவிஷன்ல மித்சுபிஷி கார்பரேஷனோட பாய்லர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான அக்ரிமெண்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆர்டர் புக் வந்து லாஸ்ட் 2 months வந்து பெரிய லெவல்ல வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பாசிட்டிவான நியூஸ். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இவங்க மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. டெக்னிக்கலாக கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு, பட் ஃபண்டமெண்டலாக ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு. கண்டிப்பா சார், அடுத்த நேரத்தில் பேசலாம். வணக்கம் சார். தேனியிலிருந்து பாலமுருகன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி. சார், நிப்டி பேங்க் நிப்டி டாக்டர் ரெட்டி இந்த இடத்துல ஸ்டார்ட் போலாமா சார்? போனா இந்த லெவல்ல ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் லெவல் சார். சரி, என்னென்ன பங்குகள் ஒரு முறை சொல்லிடுங்க சார். நிப்டி பேங்க் நிப்டி டாக்டர் ரெட்டி சார், எஸ் பேங்க். ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா. நிஃப்டி 8140 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஏரியா. லாஸ்ட் 4-5 டேஸா வந்து அது வந்து ஒரு சப்போர்ட்டா எடுத்து நின்றுட்டு இருந்துச்சு, ரெசிஸ்டன்ஸா எடுத்து நின்றுட்டு இருந்துச்சு. நேத்து வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிச்சு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா இருக்கு. ஷார்ட் டேர்முக்கு 8140 லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அடுத்த லெவல் வந்து 8000 லெவலில் தான் உங்களுக்கு இருக்கு. இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 16,000+ லெவலில் வந்து பிரேக் பண்ணி மேலே நிற்கட்டும், மார்க்கெட் நல்லா இருக்கும். பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டு. பட் ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் வந்து கீழே நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. எஸ்பெஷலி இந்த கோல் பிளாக் அலோகேஷன்னால சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்க்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இது வந்து பேங்கிங் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் இன் பர்டிகுலர் நீங்கள் வந்து பேங்கிங் செக்டரில் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், இல்லை ICICI ஆகட்டும், HDFC ஆகட்டும், இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ கட்டாயம் ஒன்று வந்து கீழே இழுக்குது, இன்னொன்று மேலே இருக்கு. ஹை வோலட்டாலிட்டி இருக்கும் பேங்க் நிஃப்டியில். ஸோ நீங்கள் அதை வந்து இப்போதைக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது நம்ம அதை டிஃபைன் பண்ண முடியாது. இவர் எஸ் பேங்கை பொறுத்த கேட்டிருந்தாரு. லாங் டேர்முக்கு எஸ் பேங்கை நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 to 3 வீக்ஸ்க்கு வந்து அப்சைட் மூவ் நிறையவே இருக்காது. கண்டிப்பா சார், அடுத்த நேரத்தையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். மதுரையில இருந்து சிதம்பரம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? சார், LNT இந்த ரேட்ல வாங்கலாமா இல்ல பெல் வாங்கலாமான்னு சார்ட்ட கேட்கணும். கண்டிப்பா கண்டிப்பா, நான் டிவில கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார். LNTயும் உச்சத்துல இருக்க ஒரு பர்டிகுலர் லெவல், இந்த கரண்ட் லெவல்ல இருந்து இன்னும் ஒரு 20 பாயிண்ட் மேல போட்டோம், அதுக்கப்புறமா நீங்க வாங்கலாம். பெல்லை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டவுன் சைடுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. காரணம்
அவங்களுக்கான டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ் வரும்ன்ற எதிர்பார்ப்புல தான் மேல போச்சு. அது ஆர்டர் வந்தாதான் இன்னும்லாம் ஃபர்தர் growthக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதுக்கு பதிலா மத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கு, நீங்க அந்த ஸ்டாக்ஸை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். கண்டிப்பா சார், அடுத்த நேத்து பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், நீங்க தொடர்புல இருக்கீங்க, பேசலாம் சார். டிவிஎஸ் வாங்கலாம்னு இருக்கோம், வாங்கலாமா? ஆல்ரெடி 300 ஷேர் வாங்கி வச்சிருக்கோம். சரி, அது இதுக்கு மேல வாங்கலாமா? இனிமே அப்பா அம்மா போகணும். கண்டிப்பா கண்டிப்பா டிவிஎஸ் வாங்கலாம். ஏற்கனவே அவர் வாங்கி வச்சிருக்காரு, சோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல இருங்க. இருக்கிற கேஷ் வந்து மத்த செக்டார்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஸ்பெஷலி சிமெண்ட் செக்டார்ஸோ இல்ல ஸ்டீல் செக்டார்ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஜென்ரலா எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு ஜென்ரல் அட்வைஸ். ஒரே பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்ல வந்து உங்களோட என்டையர் கேஷை வந்து லாக் பண்ணாதீங்க. ஆவரேஜ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு 2-3 இல்ல மேக்ஸிமம் ஒரு 5 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 இல்ல 3 செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு செக்டார் கீழே வந்தாலும் அடுத்த செக்டார் வந்து உங்களுக்கு தூக்கி விடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஆவரேஜ் ஆயிடுது உங்களுக்கு. கண்டிப்பா சார், அடுத்த நேரம் தயாராக நினைக்கிறேன், பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், நீங்க உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நீங்க வந்து தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? ஓகே, நம்ம அடுத்த நேரத்தை பேசலாம். அடுத்த நேரம் இருக்காருன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் வந்து டாப் 10 பட்டியலில் இருந்த பங்குகள்ல ஐடிசி மற்றும் ஐசிஐசிஐ பங்குகள் வந்து கொஞ்சம் கீழே இறங்குனுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இது வந்து எதனால சார்? கட்டாயம் மேலே ஏறினது கீழே இறங்கி தான் ஆகணும். அதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், அது இறங்குச்சுன்னு சொல்றதோட அதோட பெட்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் நிறையாவே இருந்துச்சு. எஸ்பெஷலி டிசிஎஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ரிலையன்ஸ் வந்து பிரேக் அவுட் பொசிஷன்ல இருக்கு. கரண்ட் லெவல்ல வந்து பிரேக் அவுட் வந்து 1035 லெவல்ல வந்து பிரேக் அவுட் ஆகுது. 1200 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே வந்தனால அது மேலே இருந்த ஸ்டாக்ஸ் கீழே வந்திருக்கு. மற்றபடி வேற எந்த விதமான ஃபண்டமெண்டல் ரீசன்ஸும் கிடையாது. ஒரு ஜென்ரலா ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஜேபி அசோசியேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட கடன் கொடுக்கறதுல டிஃபால்ட் ஆயிருக்காங்கன்றது ஒரு ஜென்ரலா ஒரு நியூஸ். இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஜேபி அசோசியேட்ல ஹியூஜ் எக்ஸ்போஜர் வந்து ஐசிஐசிஐக்கு இருக்கு. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்புல கீழே வந்துச்சு. இது வந்து ஒரு நியூஸ், ரூமர்ஸ். இது கன்ஃபர்மேஷன்ன்றது ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த பேசிஸ்ல தான் ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் கீழே வந்துச்சு. பட் ஐடிசி கீழே இறங்கினது வந்து மோஸ்டா இட்ஸ் ப்ராஃபிட் டேக்கிங். கண்டிப்பா சார், தங்கம் வெள்ளி விலை நிலவரம் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து கொஞ்சம் தீபாவளியோட நாட்கள் வந்து நெருங்கிக்கிட்டே வருது. ஸோ தங்கத்தோட விலை ஏறும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில தீபாவளின்றது ஒரு சின்ன இன்சிடென்ஸ். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து எக்கனாமிக்கலி ஒரு பேட் நியூஸ் வருது, இல்லை ஒரு போர் வருது, இல்லை நேச்சுரல் கெலாமிட்டி, எர்த்குவிக்கோ இல்லை புயலோ வருதுன்னு சொன்னால் மக்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து கேஷ் எடுத்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இன்டர்நேஷனலா இருக்கிற ஒரு பழக்கம். இப்ப இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. போரும் இருந்த போர் எல்லாமே முடிஞ்சு போச்சு. க்ரூட் ப்ரைஸும் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. கரண்ட் லெவல்ல கோல்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பேசல, மக்கள் வீட்டில் கோல்டு வாங்கி வைக்கிற கருத்துல தான் நம்ம பேசுறோம். கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டு, மேலே போறதோட சான்சஸ் ரொம்ப கம்மி. கண்டிப்பா சார், இந்திய ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு நிகரா எப்படி இருக்கு? கரண்ட் லெவல்ல வந்து ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட்டும் வந்து அந்த 60 ரூபா ரேஞ்சில் தான் வந்து ஹோல்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. இன்ஃபேக்ட் இன்ஃப்ளேஷன் இது போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் நெகட்டிவ்ல வந்தப்ப ருப்பி வந்து மேலே போச்சே வழியே, பட் ரியல் ஒலட்டாலிட்டி இல்லை. மறுபடியும் ருப்பி வந்து அரௌண்ட் 60 rupees 20 பைசா, 30 பைசா, 40 பைசா அந்த ரேஞ்சில் தான் சுத்திட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த லெவல்ல தான் இருக்குன்றதை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பா சார், எங்களுடைய கேள்வி மட்டும் இல்லாம நேர்களுக்கும் நிறைய பங்குகள் பத்தி நீங்க சொன்னீங்க. இந்த பங்குகளை வாங்கலாம், வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பரிந்துரைகள் சொன்னீங்க. அனைத்து தகவலுக்கும் நன்றி சார். நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு வணிகம் வசப்படும் நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம்.